ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2 வகையான கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நம்ம இனிப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை வந்து ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இனிப்பாக இருந்தால் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசி கல் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. மாவு கரைக்கும் போது வெள்ளை கரைசல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்வீட் பத்தாமல் போயிடும். வெள்ளை கரைசலை கொஞ்சம் நம்ம நிறுத்திடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டு தேவைன்னா மாவு கூட சேர்த்து நம்ம நார்மல் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு கூட கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை நான் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துடுறேன். இந்த மாதிரி கரைக்கிறதுக்கு மாவு கரைக்கிறதுக்கு கரண்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும், உருண்டை இல்லாமல் கரைச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் சேர்த்துருந்த வெள்ளை கரைசல் கம்மியாக தான் இருக்குது. இப்போ கூட தண்ணி சேர்த்து நான் கரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக நான் வந்து மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட் வந்து நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போது 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா மாவு எடுத்து ஊற்றி நம்ம தோசை செஞ்சுக்கலாம். எப்போவுமே கல் சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு மாவு ஊற்றணும். நல்லா இந்த மாதிரி தோசையை நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணணும். எப்போவுமே அப்படி தான் பண்ணணும். மேலே எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணுன்னா கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சூப்பராக ஸ்வீட் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தோசையை நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக தோசை கலர்ஃபுல்லாக வரும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து தோசை செஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கோதுமை இனிப்பு தோசை இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இனிப்பு தோசை வந்து செஞ்சிடலாம். இதை நம்ம ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் போட்டிருக்கிறதுனால இதை வந்து வெறும் ஸ்நாக்னு மட்டும் சொல்லாமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஆளுக்கு 2 தோசை செஞ்சு கொடுத்தோம்னா வயிறு ஃபுல்லாகிடும் சாப்பிட்டா. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம இனிப்பு கோதுமை தோசை ரெடி பண்ணிட்டோம். மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ரவை வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம உப்புமா செய்வோம் பார்த்தீங்களா, ரவை நல்லா நைஸாக இருக்குமே, அந்த ரவை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உருண்டை கட்டிக்கும். அதனால் கெட்டியாக தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உருண்டை இல்லாமல் நம்மளால் கரைக்க முடியும். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா முன்னாடியே கரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மாவு வந்து உருண்டையாக கட்டிக்கும். அந்த உருண்டைகளை நம்ம கரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கே நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த உருண்டைகளெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க.
மாவை தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு மாவு வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் மாவு ஊறினா போதும். ரவை ஊறத்துக்காக 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மாவு ஊறத்துக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணால் செஞ்சுக்கலாம். கார சட்னி வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு. இப்போ நான் வந்து சிம்பிளாக வந்து டக்குன்னு செய்யறதுக்காக நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி வந்து செய்ய போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும், பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். சட்னியை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது சட்னி வந்து தாளிச்சாதான் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். டக்குன்னு நம்ம தோசை செய்யணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு சட்னி வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கார சட்னி, தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எதுவும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரைச்சிட்டு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக தோசைக்கு கரைக்கிற மாவை விட கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக தான் தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் மாவு கரைச்சிருக்கிற விதம் உங்களுக்கு. இந்த பதத்துக்கு மாவை கரைச்சோம்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சுட்டு எடுக்க முடியும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுட்டேன். கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தோசை நல்லா கலராக வேணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா வேக விட்டிங்கன்னா கலர் வந்து மாறி வரும். இல்லை தோசை வெந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும் உங்களுக்கு தோசை. இப்போ 2 பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா விட்டிங்கன்னா தோசை வந்து நல்லா சூப்பராக கலர் வந்து வரும். தோசை வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போடவே தேவையில்லை, அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை வேகலைன்னா மட்டும் நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா தோசை வந்து நல்லா இந்த மாதிரி கலராக வரும். நல்லா டைம் விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவை வச்சு நல்லா டேஸ்டியாக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ டக்குன்னு ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிக்கவே வேணாம். இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவு வச்சு நல்லா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக தோசை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவு வச்சு இனிப்பு தோசையும் ப்ளைன் தோசையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.